ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் ஆபிரகாம்னா செழிப்புன்னு சொல்லியிருக்கிறார். அவனுக்கு வந்து எண்ணிக்கடங்காத ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கு தொடரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற சந்ததி நிறைய கடன் பிரச்சனை, நிறைய துன்பம், இப்படி தான் இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஏன் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல? நல்ல கேள்வி. அருமையானவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் சொன்னதை சரியாக நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிவிட்டது என்று சொல்லி. ஆனால் அநேக நல்ல விசுவாசிகள் கூட தரித்திரத்தில் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொல்லி லகுவாக ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப குழப்பமாக இருக்கலாம். இது எல்லாவற்றிற்கும் அருமையானவர்களே 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? அவிசுவாசம் மாத்திரம்தான் காரணம். ரைட்? ஏன் இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையிலே எண்ணற்ற தரித்திரர்கள் இருக்கிறார்கள்? பதில் சொல்லவா? அநேக ஊழியர்கள் தேவனை தவறாக புரிந்திருக்கிறார்கள். என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஏழையாக இருப்பது தான் தேவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறாங்க. அநேக விசுவாசிகள் அதை நம்பிடுறாங்க. அப்போ விசுவாசம் போயிடுது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் 21வது நூற்றாண்டின் திருச்சபை தடுமாறுகிறது. ஏனென்றால் விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? தவறான போதனைகள். என்ன தவறான போதனை? ஏழையாக இருப்பது தான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி இந்த பொய்யை பிசாசானவன் ஊழியர்கள் மூலமாக நம்ப வைத்து விட்டான். இதனால் தேவனுடைய வார்த்தை என்ன ஆகிறது? அவமாகிறது. என்ன அவமாகிறது? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள் அதை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லாததுனால தான். பாருங்கள், என்னிடத்தில் ஒருவர் ஃபோன் பண்ணுறார், பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது பிரதர், 30 வருஷம் விசுவாசினா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே இன்னும் விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு 40 லட்ச ரூபா கடன். ஏன்? மைண்ட் செட்டு தப்பாயிற்று. என்ன மைண்ட் செட்டு? நான் இந்த காரியத்தெல்லாம் செய்தால் தானே தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி சுயநீதியை நான் நம்பிவிட்டேன். என்ன சுயநீதி? தேவன் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் திருப்தியாக இல்லை, என் ஜெப வாழ்க்கை போதாது, பக்தி போதாது, பரிசுத்தம் போதாது என்று சொல்லி சுயநீதியை போதிக்கிற பிரசங்கங்களை நான் கேட்டு சதா குற்ற உணர்விலே இருக்கிறதுனால கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. இப்பொழுது கடன்காரர்கள் என்னை ஓட விரட்டுகிறார்கள். அருமையான வியூவர்ஸ், உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், தவறான பிரசங்கங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்கள் மார்வாடி கடைக்கு போனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது இல்லையா? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுவே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எழுந்து சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுங்கள். யூ ஆர் அ சேனல் ஆஃப் பிளெஸிங். பரலோகத்திலிருந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி அநேக மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்க, அநேக ஏழைகளுக்கு வாரி வழங்க, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.